Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு நெருக்கடி இதெல்லாம் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் 2026ஆம் ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக மலரப்போகுது. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் இவங்களுக்கு அனுகூலமான ஸ்தானத்தில் உட்கார்ந்துக்கிட்டார். அதனால் எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடக்கும். இவர்களுக்கு ராசிக்கு அதிபதியும் 11ஆம் இடத்திற்கு அதிபதியுமான சூரியன் ஒன்றிணைஞ்சிருக்காங்க. அப்போ எடுத்த காரியம் யாவினும் வெற்றி நாங்கள் பாருங்க, எல்லா காரியமும் ஜெயிக்கும். எல்லா காரியமும் ஜெயிக்கும், பெரிய ஜெயிப்பாங்க. அதாவது நீங்கள் கல்வியும் கேட்குறீங்க, வேலை வாய்ப்பும் கேட்குறீங்க. ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஜூனுக்கு மேலே இருக்கிற வேலையிலேருந்து இன்னொரு வேலை மாற வேண்டிய அவசியம் பலருக்கு இந்த காலகட்டத்தில் வரும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இவங்க எடுக்கிற முயற்சி வெற்றி பெறும். எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள் நல்ல புகழ் பெறுவாங்க. ஓவியர்கள் நல்ல புகழ் பெறுவாங்க. இவங்களுடைய கம்யூனிகேஷன் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறைய பேர் நல்ல டிரைவிங் கற்றுக்கிடுவாங்க. தனியாக எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு வரும். நல்ல முறையில் கல்யாணம் கூடி வரும். ஸ்கூல் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இது வரைக்கும் ஞாபகம் மறதி இருந்துச்சு அப்படின்னு சொன்னவங்க கூட இப்போ நல்ல ஞாபக சக்தி வரும், நல்ல ஸ்கோர் பண்ணுவாங்க. டீச்சர்ஸுடைய சப்போர்ட் நல்லா இருக்கும். கல்லூரி கல்வி படிக்கக்கூடிய பல மாணவர்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் தங்கள் தொழிலை விடாமல் செய்யணும். சில சோதனைகள் வரும். சோதனை வந்துருச்சேன்னு நிப்பாட்டிடக்கூடாது. தொடர்ச்சியாக தொழில் செய்தால் பெரிய வெற்றி வரும். நகை சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபம் கொடுக்கும். முயற்சிகள் எல்லாம் பலிக்கும். அப்போ மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய இவர்கள் இந்த ஆண்டு யாரை வழிபடணும்னா, ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிறக்க போகிற இந்த 2026ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. சார் 2026ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது சார்? நீதி, நேர்மை அப்படின்னு நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் துளாராசிக்காரங்க அதை தான் பேசுவாங்க எப்பவுமே. அதனால தான் என்ன பண்ணினாங்கன்னா, சமன் செய்தி சீர்தூக்கும் கோல் தராசு அதுக்கு ஒரு சிம்பலாக வச்சாங்க இல்லைங்களா. இந்த துளாராசிக்காரங்களுக்கு இப்போ பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான். அப்படி பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிற போது பல நல்ல மாற்றங்களை தரணும். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாகவே அவர்களுக்கு பல்வேறு வகையான பிரச்சனைகள், ஹெல்த் இஷ்யூ, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு நெருக்கடி இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் 2026ஆம் ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக மலரப்போகுது. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் இவங்களுக்கு அனுகூலமான ஸ்தானத்தில் உட்கார்ந்துக்கிட்டார். அதனால் எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடக்கும். இவர்களுக்கு ராசிக்கு அதிபதியும் 11ஆம் இடத்திற்கு அதிபதியுமான சூரியன் ஒன்றிணைஞ்சிருக்காங்க. அப்போ எடுத்த காரியம் யாவினும் வெற்றி நாங்கள் பாருங்க, எல்லா காரியமும் ஜெயிக்கும். எல்லா காரியமும் ஜெயிக்கும், பெரிய ஜெயிப்பாங்க. அதாவது நீங்கள் கல்வியும் கேட்குறீங்க, வேலை வாய்ப்பும் கேட்குறீங்க. வாழ்க்கையில் நீங்கள் எதை தொட்டாலும் முதல் வார்த்தை வெற்றின்னு எழுதிக்கிட்டு தான் அடுத்தது எழுதணும். அவ்வளோ பெரிய விஷயங்கள் கிடைக்கும். அதே மாதிரி இவர்கள் எழுதக்கூடிய தீர்ப்பு, இப்போது நீதிபதிகளாக பல பேர் துளாராசியில் இருப்பாங்க. புகழ்பெற்ற டாக்டர்கள் துளாராசியில் இருப்பாங்க. இவர்களால் பல பேருக்கு நன்மைகள் நடக்கும். இந்த ஆண்டு நல்ல நீதிகள் கிடைக்கும். மருத்துவர்களால் பல உயிர்கள் பிழைக்கும். ரொம்ப நல்ல விஷயங்கள் துளாராசிக்காரர்களுக்கும் நடக்க போகுது. அவங்களால மற்றவங்களுக்கும் நல்லது நடக்க போகுது. சார், துலாம் ராசியில் இருக்கின்ற குடும்ப தலைவர்களுக்கும் ஆண்களுக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்கு? குடும்ப தலைவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த குரு பகவானுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருப்பதனால செல்வ வளம் முதல்ல பெருகும். போன வருஷம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப திண்டாடிக்கிட்டு செகண்ட் ஆஃபில் கொஞ்சம் பரவாயில்லைங்கிற சூழ்நிலை வந்திருக்கும். இந்த ஆண்டு ஒரு நல்ல செல்வ வளம் குடும்ப தலைவர்களுக்கு பெருக போகுது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனை விலகும். ஏன்னா 6ல் சனி இருக்குது. அப்போ வேலை பார்க்குற இடத்துல சில நெருக்கடியிலேயே இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த என்ன நெருக்கடி இவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் ப்ரெஷர் அதிகம். இவங்க எவ்வளவு உழைச்சாலும் அந்த உழைப்பு போதாது அப்படின்னு சொல்லி டார்கெட் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இவங்க வேலை பார்க்கக்கூடிய நிர்வாகத்தில். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அதை மேனேஜர்ஸ் திருப்திப்படுத்தணும் பாருங்க, உயரதிகாரியை திருப்திப்படுத்தணுமே, அந்த சூழ்நிலையெல்லாம் ஜூனுக்கு மேலே இவங்களுக்கு ஏற்படும். அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஜூனுக்கு மேலே இருக்கிற வேலையிலேருந்து இன்னொரு வேலை மாற வேண்டிய அவசியமும் பலருக்கு இந்த காலகட்டத்தில் வரும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதெல்லாம் நல்லா இருக்கு உங்களுக்கு. நிச்சயமா சார்.
சார் இந்த 2026ஆம் ஆண்டு துலாம் ராசியில் இருக்கிற பெண்களுக்கு எப்படி சார் இருக்கு? பெண்களை பொறுத்த வரைக்குமா அனுகூல ஸ்தானத்தில் சுக்கிரன் இன்னைக்கு உட்கார்ந்துட்டாரும். நிறைய பயணங்கள் இவர்களுக்கு அமையும். இவங்க எடுக்கிற முயற்சி வெற்றி பெறும். எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள் நல்ல புகழ் பெறுவாங்க. ஓவியர்கள் நல்ல புகழ் பெறுவாங்க. இவங்களுடைய கம்யூனிகேஷன் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறைய பேர் நல்ல டிரைவிங் கற்றுக்கிடுவாங்க. தனியாக எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு வரும். நல்ல முறையில் கல்யாணம் கூடி வரும். ஏன்னா இவர் ராசிக்கு அதிபதி சுக்கிரனும் 7ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாயும் சேர்ந்திருக்காங்க. நல்ல திருமணம் கூடி வரும். ஏற்கனவே திருமணமான பெண்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையில் அந்யோன்யம் அதிகரிக்கும். தாய் தகப்பனுடைய ஆதரவினால வாழ்க்கையில் நல்லா முன்னேறுவாங்க. சகோதரர்கள் இவர்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. நிச்சயமா சார். சார் இந்த ராசியில் இருக்கின்ற மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்கு சார்? மாணவர்களை பொறுத்த வரைக்குமா குரு பகவான் ஜூன் மாதத்துலேருந்து பார்க்க போகிற பார்வை இவர்களுக்கு ஒரு நல்ல வகையில் ஸ்கூல் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். இது வரைக்கும் ஞாபகம் மறதி இருந்துச்சு அப்படின்னு சொன்னவங்க கூட இப்போ நல்ல ஞாபக சக்தி வரும். நல்ல ஸ்கோர் பண்ணுவாங்க. டீச்சர்ஸுடைய சப்போர்ட் நல்லா இருக்கும். கல்லூரி கல்வி படிக்கக்கூடிய பல மாணவர்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த யோகம் இருக்குது. அதே மாதிரி பல்வேறு துறைகளில் சாதனை புரியக்கூடிய வாய்ப்பு அந்த மாணவர்களுக்கு வருது. வெறும் படிப்பு மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அதில் சாதிக்கக்கூடிய வாய்ப்பும் துளாராசி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு வரப்போகிறது. தொழில்துறையில் ஜூனுக்கு மேலே சாதிப்பாங்க. தொழிற்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் ஜூன் மாதத்துக்கு மேலே நல்ல நல்ல புகழோடு இருப்பார்கள். கண்டிப்பாக சார். சார் இந்த துலாம் ராசியில் இருக்கின்றவர்களுக்கு உடல் நலம் சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? எந்தெந்த இடங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் சார்? அதாவது உடம்புல எந்த வியாதி இப்போ வெளிப்பட்டாலும் கவலைப்பட வேண்டாம். துளாராசிக்காரங்களுக்கு எப்பவுமேமா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை பலருக்கு இருக்கும். ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வரும். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்கன்னா, சூரியன் நீச்சமாகக்கூடிய ராசி அது. பலருக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம் கொடுக்கும். அப்பா பிள்ளைகளுக்கு இடையில் ஆம்பளை பையனாக இருக்க வச்சுக்கோங்க, துளாராசியில் உள்ள அப்பா பையனுக்கு இடையில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். அப்பா நல்லா இருக்கணும்னு கன்சர்ன் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு இடையில ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருக்கும். துளாராசியில் பிறந்த பெண்கள் அப்பாவை நேசிப்பாங்க. இதெல்லாம் நடைமுறையில் நம்ம பார்க்கலாம். இந்த ஆண்டு 6ஆம் இடத்திற்குரிய குரு ஆண்டு பிறக்கும் போதே 9ஆம் இடத்தில் இருக்கார். வியாதி வெளிப்பட்டு குணமாகும். எந்த வியாதிகளை பற்றி பெரிய கவலை வேண்டாம். நல்ல முறையில் அவர்கள் உடல் குணமாகக்கூடிய நல்ல சூழ்நிலை வரும். கண்டிப்பாக சார். சார் துலாம் ராசிக்காரங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், பணப்புழக்கம் சார்ந்த விஷயங்கள் இந்த வருஷம் எப்படி இருக்கும் சார்? குரு பகவான் செகண்ட் ஹாஃபில் தனஸ்தானத்தை பார்க்க போகிறார். தனகாரகன் தனஸ்தானத்தை பார்க்க போகிறார். அடித்து தூள் கிளப்பலாம். நல்ல வருமானம் இருக்கும். நல்ல நகை வாங்கக்கூடிய யோகம் இருக்கும். செய்தொழிலில் இவர்களுக்கு வருமானம் வருவதில் இருந்த தடைகள் அது நிவர்த்தியாகும். ஸோ பண வருமானம் ரொம்ப நல்லா இருக்க போகுது. அதில் எந்த வகையான சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக சார். சார் இப்போ துலாம் ராசியில் இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தொழில் அமைப்புகள் அப்படின்னா அது என்ன மாதிரியான அமைப்புகள்? பேராசிரியர் தொழில் பலருக்கு கிடைக்குமா. அதே மாதிரி மருத்துவத்துறையில் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். டிரைவிங் வேலை செய்யலாம், அதனால சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். பார்ட் டைம் ஜாப் மேலே ஈடுபாடு கூடும். நல்ல ஓவியம் வரையக்கூடியவர்கள் இவர்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். இசைக்கலைஞர்கள் ஏற்றம் பெறுவார்கள். ஜவுளித்துறையில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல வருமானம் சேரும். அந்த யோகம் இருக்குது. நகை வடிவமைப்பாளர்கள், ஆடை வடிவமைப்பு செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். கண்டிப்பாக சார். சார் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு 2026இல் ஏற்றம் தரக்கூடிய தொழில் அமைப்புகள்னா என்ன? எந்த தொழில் செய்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் சார்? கவனமாக இருக்க வேண்டிய தொழில் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் தங்கள் தொழிலை விடாமல் செய்யணும். சில சோதனைகள் வரும். சோதனை வந்துருச்சேன்னு நிப்பாட்டிடக்கூடாது. தொடர்ச்சியாக தொழில் செய்தால் பெரிய வெற்றி வரும். நகை சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபம் கொடுக்கும். நிச்சயமா சார். சார் இந்த 2026ஆம் ஆண்டை துலாம் ராசிக்காரர்கள் தனக்கான வெற்றி வசந்தம் நிறைந்த ஆண்டாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னா அவங்களுக்கு கை கொடுக்கும் தெய்வ வழிபாடு என்ன சார்? இந்த ஆண்டுமா இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்கம்மா. அதன் மூலமாகவும் இவர்களுக்கு நல்ல லாபம் இவர்களுக்கு இருக்க போகுது. முயற்சிகள் எல்லாம் பலிக்குங்கிறோம். அப்போ மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய இவர்கள் இந்த ஆண்டு யாரை வழிபடணும்னா காஞ்சி காமாட்சியை வழிபடணும். அதுவும் ஒவ்வொரு மாதமும் சித்திரை நட்சத்திரம் வரும் பாருங்க. அந்த சித்திரை நட்சத்திரத்தன்று காஞ்சிபுரம் போய் காமாட்சி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து இவர்கள் வழிபட்டால் இவர்களுடைய எல்லா இன்னல்களும் தீரும். நன்மைகள் பெருகும். வசந்தமான ஒரு ஆண்டாக அமையும். நிச்சயமா சார். சார் பலன்களின் அடிப்படையில் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்துக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம்? துலாம் ராசிக்காரங்களுக்கு கல்யாணத்திலேருந்து எல்லா நல்ல செய்தியும் இந்த ஆண்டு வரப்போகுது. ஆகவே நாம் தாராளமாக
90 மதிப்பெண்கள் வழங்கலாம். நிச்சயமா சார். சார், துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். மிக்க நன்றி. மாந்தாங்குட்டி காளியே மனசிறங்கி வாடிய தாயே, நெருப்பின் மேலாடிடும் அக்கினி காளியே நீயே. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.